இப்போ அடுத்து வந்து நம்ம டெட்லாக்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? Deadlock is a situation where each of the process are blocked because each process is holding a resource and waiting time for resource held by another process. டெட்லாக்ங்கிறது ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? டெட்லாக்ங்கிறது ஒரு சுச்சுவேஷன் வேர் செட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் பிளாக்டு. ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து பிளாக் ஆயிரும் பிகாஸ் ஈச் ப்ராசஸ் இஸ் ஹோல்டிங் அ ரிசோர்ஸ் அண்ட் வெயிட்டிங் ஃபார் அன் அனதர் ரிசோர்ஸ் ஹெல்டு பை அன் அனதர் ப்ராசஸ். இப்போ டெட்லாக்ங்கிறது என்ன, நான் ஈஸியாக சொல்கிறேன். டெட்லாக்ங்கிறது ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோன்னா, வேறு செட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் பிளாக்டு. நம்ம கொடுத்துருக்க செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து பிளாக் ஆகி நிற்கும். ஏன் அப்படி பிளாக் ஆகி நிற்குதுன்னா, ஒரு ப்ராசஸும் வேறு ரிசோர்ஸ் கொடுத்துருக்க இன்னொரு ப்ராசஸை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேறு இப்போ வந்து டெட்லாக்னால் என்னென்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 3 ப்ராசஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ப்ராசஸ் வந்து என்னென்னா, எனக்கு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணு, அப்புறம் இந்த ஃபைலை சேவ் பண்ணு அப்படின்னு கொடுக்குறோம். அதை 2 ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து வேறு ஒரு ஃபைலோட பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு டெட்லாக் நடக்கும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி 2 ப்ராசஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ப்ராசஸ் ரெண்டுமே வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் போதே இன்னொரு ப்ராசஸை கொண்டு போய் அங்கே நிறுத்தினா அந்த சிஸ்டம் வந்துட்டு ஸ்டக் ஆயிரும். என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அடுத்து நிற்கும். அதான் சொல்கிறாங்க, deadlock is a situation where the set of the process are blocked because each process is holding a resources. Each process is holding a resources and waiting for an another resources. Waiting for an another resources held by an another process. ஓகேவா? None of the process can proceed. அப்படி அங்கே நடக்கும் போது அந்த 3 ப்ராசஸுமே நின்றோம். சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி நிற்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து டெட்லாக்னு சொல்கிறாங்க. 4 necessary condition for deadlock. Necessary condition என்னன்னா, deadlock occurs only if all the following 4 condition hold simultaneously. இந்த 4 கண்டிஷனும் அங்கே இருந்துச்சுன்னா அந்த டெட்லாக் வந்து அங்கே அங்கே இதனால தான் அந்த டெட்லாக் நடந்திருக்கு. இந்த 4 கண்டிஷன் இருந்துச்சுன்னா. ஓகேவா? மியூட்டல் எக்ஸ்டென்ஷன்னா என்னென்னா, அட்லீஸ்ட் 1 resources must be held in the non-shareable mode. ஒரு ரிசோர்ஸ் வந்து நான்-ஷேரபிள் மோடில் இருந்திருக்கு. அப்போது ஒன்லி 1 ப்ராசஸஸ் கேன் யூஸஸ் த ரிசோர்ஸஸ் அட் சேம் டைம். அப்போது வந்து சேம் டைமில் ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் அங்கே வந்து யூஸ் பண்ணும். வித்தவுட் மியூட்டட் எக்ஸ்டென்ஷன் நோ டெட்லாக். ஹோல்ட் அண்ட் வெயிட். A process hold at least 1 resources in waiting for additional resources. அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். It does not release the current held resources. No primitive. Resources cannot be forcefully taken from the process. A process must release the resources voluntarily. ரிசோர்ஸஸ் வந்து அங்கே அந்த ப்ராசஸ்லேருந்து ஃபோர்ஸாக டேக் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் வந்து வாலண்டியராக அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சர்க்குலர் வெயிட்டிங்னா செட் ஆஃப் ப்ராசஸ் மஸ்ட் பி சர்க்குலர் செயின். ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து சர்க்குலர் செயினில் இருக்கும். அவ்வளோதான். P1 வந்து வெயிட் ஃபார் R2, P2 வந்து வெயிட் ஃபார் R3, P3 வந்து வெயிட் ஃபார் R1. திஸ் சர்க்குலர் வெயிட்டிங் கம்ப்ளீட்ஸ் டெட்லாக். இப்போ டெட்லாக் ப்ரிவென்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Idea ensure that least one of 4 necessary condition never occurs. Prevent mutual extension. Make resources shareable wherever the possible. இப்போது இந்த ரிசோர்ஸை நம்ம ஷேர் பண்ண மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேவா? அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம ஷேரபிளாக வச்சுக்கணும். இல்லைனா வந்து அங்கே டெட்லாக் நடந்தே சேரும். ப்ரிவென்ட் மியூட்டல் எக்ஸ்க்ளூஷன். மியூட்டல் எக்ஸ்க்ளூஷனை ப்ரிவென்ட் பண்ணணும். மேக் த ரிசோர்ஸபிள் ஷேரபிள் whenever the possible. Wherever it is possible we should share the resources. ஓகேவா? prevent and hold weight. hold weight prevent பண்ணணும். process must request all the resources at once. A process must release all the resource because requesting new one. இப்போது அந்த ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். எல்லா ரிசோர்ஸுக்கும் ஒன்ஸில் ஒரே ஒரு டைமில் தான் அந்த ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இப்போ இந்த ரிசோர்ஸுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். எல்லா ப்ராசஸும் மஸ்ட் பி ரிலீஸ் அட் த ஆல் ரிசோர்ஸஸ் பிஃபோர் ரெக்வஸ்டிங் நியூ ஒன்ஸ். ஒரு நியூ ஒன்று நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அது எல்லா ப்ராசஸையும் ரிலீஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஹோல்ட் அண்ட் வெயிட்டை ப்ரிவென்ட் பண்ணுவோம். தான் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா லோ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்டார்விங். அடுத்து ப்ரிவென்ட் நோ ப்ரிமிட்டேஷன். இஃப் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் resources and it is not available, take away all current held resources from the process. Process is restarted laterly. இப்போ வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம், ஆனால் வந்து அங்கே அவைலபிளாக இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த ப்ராசஸ்க்கு போகணுன்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். CPU ரெஜிஸ்டர் மெமரி அந்த மாதிரி. ப்ரிவென்ட் சர்க்குலர் வெயிட்னா இம்போஸ் அ ரிசோர்ஸ் ஆர்டரிங்.
அதாவது R1க்கு அப்புறம் R2, R2 அப்புறம் R3 அப்படின்னு வந்து நம்ம ரிசோர்ஸை வந்து ஆர்டர் பண்ணி வைக்கணும். ப்ராசஸ் மஸ்ட் ரெக்வஸ்ட் ரிசோர்ஸஸ் இஸ் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஒன்லி. நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து ஆர்டர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அட்வான்டேஜ் என்ன, இது வந்து சிம்பிளாக இருக்கும். ப்ரோக்ராம் வந்து இந்த ஆர்டர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா தப்பாக வரும், டெட்லாக் அங்கே நடக்கலாம். டெட்லாக் அவாய்டன்ஸ்னால் என்ன ஐடியானா, சிஸ்டம் செக் வெதர் த அலோகேஷன் ரிசோர்ஸ் லீடிங் டு சேஃப் ஸ்டேட். ஒரு சிஸ்டம் வந்து செக் பண்ணி வச்சுருக்கணும், இந்த அலோகேஷன் ரிசோர்ஸ் வந்து சேஃப் ஸ்டேட்டுக்கு வந்து அங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுருக்கணும். சேஃப் ஸ்டேட்னா என்ன, அ ஸ்டேட் வேர் த சிஸ்டம் கேன் அலோகேட் ரிசோர்ஸஸ் டு ஆல் ப்ராசஸர் இன் சம் ஆர்டர் அண்ட் ஸ்டில் அவாய்ட் டெட்லாக். சேஃப் ஸ்டேட்னா என்ன, ஒரு ஸ்டேட்டு எங்கன்னா எல்லா சிஸ்டம் வந்து ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணும், ஒரு ஆர்டரில் அலோகேட் பண்ணும். ஆனால் அப்படி அலோகேட் பண்ணும்போதும் அது வந்துட்டு டெட்லாக் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.